ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் பூண்டும் சின்ன வெங்காயமும் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு பண்ண போகிறோம். சாதத்தோட இந்த மசாலாலேயே வெந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் வச்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் மிளகு ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுபட்டதும் இதில் 2 பல் பூண்டு, கூடவே 4லேருந்து 5 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கிடலாம். இப்போ இது மாதிரி லைட்டாக வதங்கினதும் இதில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 கப் போல் துருவின தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கேற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இந்த மசாலாவுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி வச்சுருப்போம்னா அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம், தக்காளி, அந்த மசாலாலாம் லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போது இந்த மசாலாவெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக அரைப்படும், கொஞ்சம் அரைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கசகசா சேர்க்கும்போது குழம்புக்கு வந்து பேஸ் வந்து கொஞ்சம் கூட கெட்டியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அதை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதை உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ரொம்ப நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் வந்து அந்த கசகசா, சீரகம், மிளகு எல்லாமே நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கூடவே போல் வெந்தயம், அப்புறமா கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஒருவேளை பெருங்காய தூளாக சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து மசாலா சேர்த்தோம்ல, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு 22லேருந்து 25 போல் சின்ன வெங்காயம், கூடவே ஒரு 22லேருந்து 25 போல் நல்ல பெரிய சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பூண்டுனா நம்ம ஒரு கை நிறைய, நல்லா தாராளமாக ஒரு கை நிறைய சேர்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது லைட்டாக வதங்கட்டும். லேசாக அப்படியே ஒரு பொன்னிறம் வரும்ல, அந்த மாதிரி அந்த எண்ணெயிலே அது பொரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். அதனால் எண்ணெயை குறைச்சிடாதீங்க, கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா சேர்க்கும் போது அந்த எண்ணெய் வெளியே தெரிச்சிடாமல் இருக்கிறதுக்காக ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம்ல அந்த மசாலா உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுறதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வெந்து வரணும். அப்படியே லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோட சேர்க்குறதுக்கு நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது அப்படியே அந்த ஜூஸை மட்டும் எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி அந்த புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட மசாலா பார்த்தோம் அப்படின்னா நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அதை வந்து நம்ம சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு வேக வச்சுட்டா போதும். அப்படியே கொஞ்சம் கெட்டியாகி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேசாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகிருக்கு, கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியெல்லாம் சேர்த்ததுனால இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது வந்து அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் வெல்லம். வேண்டாம்னா நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து மறுபடியும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்த குழம்பு ரெடியாக இருக்குது. இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளமோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன சைட் டிஷ் இருந்தாலே போதும், நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்றலாம். டடா, அவ்வளோதான். நம்மளோட சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்த குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது. கொஞ்சமாக ஒரு ஓரத்தில் சேர்த்தாலே போதும், அப்படியே நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாய்க்கு ஒரு சின்ன வெங்காயமோ ஒரு பூண்டோ எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.